கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வரும்போது என்ன வேணாலும் நடக்கும். இதுதான் அதுதான் ஒரு அளவீடுகளே பண்ண முடியாது. ஒரு நாள்ல உங்க பொருளாதாரம் வேற மாதிரி ஆயிடும். சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ் உங்களுக்கு நடக்கும். உங்க பேர்ல பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். எங்கேயோ இருக்கிற பிசினஸ் உங்க கையில வர்றதை நீங்க பாப்பீங்க. ரொம்ப நாளா திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுறதை நீங்க பாப்பீங்க. திறக்கப்படாத கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். அப்ப மகிமைங்கிறது என்னன்னா, தேவன் என்னவா இருக்கிறாரோ அது அப்படியே பார்க்கிற மாதிரி வெளியே வர்றது. கர்த்தர் இருக்கிறார் அப்படி கிடையாது. கர்த்தருடைய அந்த மகிமை, அவருடைய செயல் வெளியில வருது. கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு கிரீடங்களை சூட்டி உங்களுக்கு மரியாதை செய்கிற ஒரு சூழ்நிலையாக அது மாற ஆரம்பிக்கும். என்ன பண்றாங்கன்னா, இந்த குளோரியை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு இப்ப இருக்கிற விஷயம் என்ன பண்ணுது, ரொம்ப பெருசா தெரியுது. வியாதியா இருந்தான் லாசரு, இயேசு வந்து சுகமாக்கி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா இயேசு வரல. வியாதியா இருந்த லாசர் என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான். அப்போ அந்த சம்பவத்தை பார்த்தா என்ன இது, இயேசுநாதர் அடிக்கடி வந்துட்டு போன வீடு, அந்த மக்கள் இப்படி ஒரு சோகமான இதுல இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் டெம்பரவரியா அதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில சம்பவங்களை பார்க்கும்போது டெம்பரவரியா நீங்க தோத்த மாதிரியும், டெம்பரவரியா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா யாருக்கும் நடக்காத பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இந்த ஆளுக்கு இது தேவையா, இந்த குடும்பத்துக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நிகழ்வு. தேவனுடைய மகிமையான நிகழ்வு ஒன்று இருக்குது. அது என்ன நிகழ்வு? 4 நாளைக்கு அப்புறம் பாருங்க, அந்த மரித்த லாசர் உயிரோடு கூட எழும்புகிறான். நான் சொல்றேன், நீங்க தோற்று போன மாதிரி நடக்காத மாதிரி இருக்கிற அந்த காரியத்துல தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். மிரக்கிள்ங்கிறது என்ன? the manifest glory. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் கடவுளுடைய மகிமையை டிஸ்பிளே பண்ண வைக்கிற அற்புதமான டிஸ்பிளே போர்டுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சூப்பர் பிளே கிரவுண்டுங்கிறாரு. தேவையின் அளவின்படி அல்ல. 100 ரூபா தேவையா, இந்த 100 ரூபா வச்சுக்கோ, அப்படி கிடையாது. 100 ரூபா உங்களுக்கு தேவை. ஆனா மகிமையின் ஐஸ்வர்யத்துலன்னா 100 ரூபா தேவைப்படுற ஆளுக்கு கோடி ரூபா வர்ற மாதிரி இருந்தாதான் அது மகிமையின் ஐஸ்வர்யம். உங்களுக்கு ரொம்ப பண பிரச்சனை இருக்கா, டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோங்க, glorious richness உங்க வாழ்க்கையில வரப்போகுது. மகிமையின் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வரப்போகுது. உங்க சரீரத்துல எப்ப பார்த்தாலும் பலகீனமா இருக்கா, நான் சொல்றேன், உங்க சரீரத்தை தொடுகிறவர்கள் குணமடைய ஆரம்பிப்பார்கள். உங்க நிழல் பட்டு ஜனங்கள் குணமடைய ஆரம்பிப்பார்கள். உங்க பாடி தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு டிஸ்பிளே போர்டாக அது இருக்க ஆரம்பிக்கும். இந்த வீக்ஸ் உங்க வாழ்க்கையில க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு வீக்காக உங்களுக்கு இருக்கு. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். நீங்க என்னத்தை கொண்டு வச்சாலும் அதுல க்ளோரி டிஸ்பிளே ஆகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், செயல்கள், இதை பற்றிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நாம் ஆரம்பித்ததிலிருந்து அதை பற்றி நிறைய என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். என்னென்னா, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உங்கள் நடுவே நான் செய்தருளுவேன். ஸோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு உலகத்தை நாம் பார்க்கவும் அனுபவிக்கவும், நம் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே பாய்ந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு விதையை நாம் என்ன பண்ணுறோம், விதைத்து கொண்டே இருக்கிறோம். கூட ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரலுக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஐ திங்க் போன வாரம் இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த அற்புதத்தை குறித்து என்ன பண்ணோம், படித்தோம். ஸோ வாரம் வாரம் ஒவ்வொரு ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு அற்புதத்தை எடுத்து என்ன பண்ணுறோம், அதை தியானிக்கிறோம். ஏன்னா ஒரு மனிதன் எதை தியானிக்கிறானோ அதுவாக அவன் மாறுகிறான். அதான் உண்மை. நீங்கள் எதை மெடிடேட் பண்ணுறீங்க, எதை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க, எதை நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், அதுவாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. ஸோ உங்கள் எண்ணங்கள், உங்கள் பேச்சு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது.
அப்போது வேதத்திலிருந்து அற்புதங்களை தியானிக்க, அற்புதங்களை பேச ஆரம்பிக்கும்போது நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் திறக்காத அற்புத மண்டலங்கள் திறக்கப்படுறதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஸோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் நமக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த போதனை என்ன பண்ணியிருக்கிறோம், துவங்கி இருக்கிறோம். அற்புதங்கள் பார்த்திங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை போன வாரம் ஒரு முக்கியமான கீ ஒன்று படித்தோம். புதிய ஏற்பாட்டில் அற்புதங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுதான் போன செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தோம். நியாயப்பிரமாண கிரியையினாலா அல்லது விசுவாச இருக்கா, நியாயப்பிரமாண கிரியையினாலா அல்லது விசுவாச கேள்வினாலா, எதினாலே உங்களுக்குள் அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, விசுவாச கேள்வினாலே அது நடக்கிறது. ஸோ தேவன் வைத்திருக்கிறத ஒரு மனிதன் விசுவாசிப்பதன் மூலம் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதே அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆமாம், கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் உங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் அற்புதங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசேஷமான ஒரு காரியம். அப்போது அதை பற்றி பேசும்போது தான் பைபிளில் யாரெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தபோது அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லீஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடவாமல் சப்பானியாய் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், பவுல் பேசுகிறத என்ன பண்ணுறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பவுல் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது, பவுல் அவனை பார்க்குறான். அவனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே என்ன வந்துடுச்சு, ரட்சிப்புக்கான விசுவாசம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. உண்டென்று கண்டு பாருங்கள், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமேன். ஆமாம், அதனால் நீ கேட்டுகிட்டே இருங்க, என்ன வேணாலும் நடக்கும். ஆமேன். ஆமாம், பேசிகிட்டே இருக்கும்போது என்ன உங்களை உற்று பார்த்தா என்ன தெரியுதுன்னு நான் பார்க்க போகிறேன். எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லிவிடுவேன் நான், எழுந்து நட. ஆமாம் ஆமாம், ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு சூப்பர் நேச்சுரலை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆமேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவன் நடந்ததே கிடையாது. நான் சொல்லுவேன், எப்போவுமே தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா, அவன் பிறந்ததுலேருந்து நடக்காத ஒன்று அன்றைக்கி அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கும் மாலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க போகிற இந்த சுவிசேஷம் இது வரைக்கும் நான் என் அம்மா வயிற்றுலேருந்து வந்தது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். தாயின் கருவிலிருந்து நான் வந்ததுலேருந்து இப்படி ஒன்றை பார்த்ததே கிடையாது, பிறந்ததுலேருந்து நான் பார்த்ததே இல்லைங்கிறத உங்களை பார்க்க வைப்பார். ஆமென். எல்லாமே என்னென்னா எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கேட்கும்போது அந்த மாதிரியான விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே அது நம்மளை கொண்டு போக ஆரம்பிக்குது. பாருங்கள், அதனால தான் ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அப்படிங்கிறத பற்றி பேசணும். விசுவாசம் எதனால் வருது, கேள்வினால் வருது. தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்தை கேட்க 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 கேள்வினாலேயே, கேட்பதினாலேயே அற்புதங்களை பார்க்கிற ஒரு கிருபையை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். கேட்டுகிட்டே இருந்தால் போதும். கேட்டுகிட்டே இருந்தாலே சுகம் வெளிப்பட ஆரம்பிச்சிருது. கேட்டுக்கிட்டே இருந்தாலே பொருளாதார மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஆமென். கேட்டுக்கிட்டே இருந்தாலே சரீரம் மறுரூபமாக ஆரம்பிக்குது. ஆமென். அப்போது சும்மா கிடையாது. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு டீச்சிங் கேட்குற மாதிரி கேட்காதீங்க. ஒவ்வொரு வேர்டோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வார்த்தையோடு உங்களை இணைத்து கொண்டே வாங்க. நான் சொல்கிறேன், எதனோடலாம் உங்களை இணைச்சிக்கிட்டே வர்றீங்களோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வெளியரங்கமாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ காணக்கூடிய அளவில் தேவ மகிமையை நாம் பார்க்கும் ஒரு காலமாக, ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். ஆமாம், என்ன வேணாலும் அது நடக்கலாம். இதுதான் அதுதான்ங்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன வேணாலும் நடக்கும். இதுதான் அதுதான்னு ஒரு அளவீடுகளே பண்ண முடியாது. ஒரு நாளில் உங்கள் பொருளாதாரம் வேறு மாதிரி ஆகிடும்.
ஆமென். ஒரே ஒரு நாளில். ஆமென். ஆமாம், ஒரு நாளில் உங்கள் பொருளாதாரமே வேற மாதிரி மாறும். ஆமாம், சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ் உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஆமாம், உங்கள் பேரில் பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். ஆமென். ஆமாம் ஆமாம், எங்கேயோ இருக்கிற பிஸ்னஸ் உங்கள் கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆமாம் ஆமாம், ரொம்ப நாளாக திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் 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 ஆமென். திறக்கப்படாத கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஆமென் ஆமென். நாள் கணக்காக ஆமென் நடக்காத காரியங்களை தேவன் நொடி பொழுதிலே அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். எஸ், இதுதான் தேவனுடைய செயல். பாருங்க, தேவனுடைய செயலை நான் கேட்க கேட்க அதனோடு என்னுடைய ஆவி என்னுடைய மனதை நான் பொருத்த அது என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா அப்படியே வாழ்க்கையில் அது வெளியரங்கமாக வர ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த மாலை நீங்கள் பிரசங்கம் கேட்கும் ஒரு மாலை அல்ல, தேவ மகிமையை நீங்கள் பார்க்கிற ஒரு மாலையாக இருக்கிறது. யூ வில் see the glory of God. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாம், ஏதோ ஒரு திருப்பு முனை, ஏதோ ஒரு காரியத்தில் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு க்ளோரியை ஒரு மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, வேற வேற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு மகிமையை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவ மகிமையை பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. ஆமென் 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 ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவர் முக பிரகாசத்தை உங்கள் முகத்தில் கொண்டு வந்து பொருத்திட்டாருங்க. ஆமென். ஆமாம், அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்கள் நடக்கும், மகிமையான காரியங்கள் நடக்கும். இப்படியே இருக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கான டேர்னிங் பாயிண்ட் வந்து எந்த நொடியிலையும் அது உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இன்னைக்கு மதியானம் கூட நான் யோசிச்சுட்டே இருந்தபோது ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்தது மைண்டில். சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், அவர் அந்த 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 நன்மையை செஞ்சிட்டாருன்னா அல்லது அந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அது எப்படின்னா எத்தனையோ தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுற ஒரு செயலாக மாறிடுது. இப்போ இன்னும் இப்படி சொல்கிறேன்னே, நெகட்டிவாக சொல்லுங்களேன். இப்போது இந்த ஜப்பானில் வந்து இந்த குண்டை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அந்த பாதிப்பு எத்தனை தலைமுறையாக அது பாதிக்குது பாருங்களேன். எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் அதனுடைய எஃபெக்ட் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அங்கே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ கெட்டது செய்கிற அவன் ஒரு நாள் தான் அந்த குண்டை போட்டான், ஆனால் வருஷ கணக்கில் அந்த பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி மாலையில் எனக்கு ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைங்கிற அந்த குண்டு எத்தனையோ வருஷத்துக்கு நன்மையாக அது இருக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ வருடங்கள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? பிசாசு செய்கிற ஒரு கெடுதல் வருஷ கணக்கில் அவன் ஒரு நாள் தான் பண்ணிடுறான், ஆனால் வருஷ கணக்கில் அந்த அழிவையும் நாசத்தையும் தொடர்ந்து தலைமுறைகள் பார்க்க முடியும்னா, நான் சொல்கிறேன், தேவன் செய்கிற ஒரு நன்மை எத்தனையோ தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு செயலை அவர் செய்கிறார். ஆமென். ஆமாம், அந்த செயல் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்னும் தலைமுறைகள் தாண்டினா கூட அது அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செயல், அந்த மாதிரியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறவர் பாருங்க. நான் எப்போதுமே இந்த கெட்ட விஷயத்தை என்னுடைய தாக்கம் இவ்வளோ தூரம் வருது பாருங்களேன். ஒரு கெட்ட விஷயத்தினுடைய தாக்கம் இவ்வளோ வருதுன்னா, நான் சொல்கிறேன், தேவன் செய்ய போகிற நல்ல விஷயத்தின் தாக்கங்கள் அதை விட பெரிதாய் இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 61:4 அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவுடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை
அனுபவித்து அவர்களின் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அது டெம்பரவரியாக இருக்காது. அந்த காரியமே எப்படி இருக்குது பாருங்க. ஒரு தலைமுறை பார்க்காததை இன்னொரு தலைமுறை பார்க்குது. எப்படி வருது பாருங்க. தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலானதை இவங்க என்ன பண்ணுறாங்களாம், புதிதாய் கட்டுகிறார்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த தலைமுறைகளுக்காக அவர் வைச்சிருக்கிற நன்மைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தேவன் ஒரு தலைமுறையை எழுப்புகிறாருன்னா இந்த தலைமுறை இது உண்மையிலே இது ஒரு புதிய தலைமுறை தான். ஆமென். அதனால தான் பாருங்கள், முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய செயல்களை, தேவனுடைய சத்தியங்களை இந்த நாட்களில் என்ன பண்ணுறாரு, அதிகமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். சபைகள் அதை அதிகமாக இப்போ காண ஆரம்பிச்சிருக்குது. ஜனங்கள் அதை அதிகமாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னது பாழாக போயிருந்தாலும் அதை புதுசாக கட்டுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பாலானவைகள் கட்டப்படும். ஆமென். ஆமாம், அப்படியே இருக்காது பாருங்கள், எல்லாம் சிறப்பாக அது மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். இப்போது அந்த சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறேன்னா இதுதான்றது இல்லை, நிறைய இருக்குது. அதில் அவமானப்பட்டிருக்கீங்க, வெட்கப்படுத்தப்பட்டீங்க. ஆனால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது என்ன நடக்கும், வெட்கப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கு பதிலாக 2 மடங்கு உங்களுக்கு பலன் வர ஆரம்பிக்குமா. ஆமென். வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் உனக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியும் நான் என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கோம், ஒரு இடத்துல தோற்று போயிருக்கிறோம். ஆனால் தேவன் அதை மகிமையாக மாற்றுறார். அதுதான் க்ளோரி ஆஃப் காட். கடவுளுடைய மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு கிரீடங்களை சூட்டி உங்களுக்கு மரியாதை செய்கிற ஒரு சூழ்நிலையாக அது மாற ஆரம்பிக்கும். ஆமென். அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற இடத்துல குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஆமாம், எந்த இடத்துல அவமானத்தோடு குறுகி இப்படி வந்தீங்களோ அதே இடத்துல நிமிர்ந்து போகிற மாதிரி ஒரு செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அதுதான் தேவனுடைய மகிமை. பாருங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தனது மகிமை என்ன பண்ண விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் ஒரு எஃபெக்ட் பண்ணால் அது டெம்பரவரியாக இருக்காது, நித்தியமாக இருக்கும். அதான் சொல்கிறேன் நான். பிசாசு ஒன்று பண்ணானா அதுவே தலைமுறையை தாண்டி போகுதுன்னா கர்த்தர் செய்கிறது எப்படி இருக்கும், 1000 தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். மனுஷன் பண்ணுற கேடு, மனுஷன் பண்ணுற கெட்டது இவ்வளவு நீடித்து அழிவை என்ன பண்ணுது, கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், உங்களுக்கு எப்படி இப்படி இப்படி வருது பாருங்கள். அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்படின்னா என்னென்னா, ஒரு முறை தான் ஏதோ பண்ணியிருப்போம், ஆனால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு முறை சிலதை பண்ணியிருப்போம், ஆனால் உங்கள் வருமானத்தை வாழ்நாள் வருமானமாக மாற்றிடுவார். அப்படியே இருக்குது பாருங்களேன். அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை என்ன பண்ணுவாங்க, வெகு நாட்களாய் அனுபவிப்பார்கள். எல்லாம் சொல்லாமல் வெகு நாளாய் அனுபவிப்பார். நம்ம பண்ணுறது ஒரு சின்ன ஆக்டாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய கரம் அதை ஆசீர்வதிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி மாற்றிடுவார். உங்களுக்கே நான் என்ன அப்படி பெருசாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மகிமையாக அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அங்கே பாருங்கள், ஏசாயா 65:22, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. நீங்கள் கட்டுவீங்க, இன்னொருத்தன் குடியிருப்பான். அப்படி இருக்காதுங்கிறார். நீ கட்டினா நீ தான் குடியிருப்ப.
ஆமென். நீ நாட்டினா அதன் கனியை நீ தான் சாப்பிடுவ. சில சொல்லுவாங்களா, பண்ணது நான், பலன் எங்கேயோ போயிட்டுங்க. அது கிடையாது. அந்த பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நெடுநாளாய். ஆமென். நெடுநாளாய் அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். டெம்பரவரியாக இருக்காதுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் நெடுநாளாக எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, பறிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்போது அந்த மாதிரியான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், பாருங்கள், தேவன் தன் குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் தன் குமாரன் மூலமாக ஒரு செயல் என்ன பண்ணார்? துவக்கினார். அவர் ஒரு செயலை செஞ்சு முடித்தார். ஆனால் இயேசுவை கொண்டு தேவன் செய்து முடித்த அந்த செயலை தலைமுறை 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 இன்னும் வரப்போகிற தலைமுறைலாம் அனுபவிக்கிற ஒரு செயலாக அதை மாற்றிட்டார். பாருங்களேன். ஆமென். அவர் ஒரு முறை தான் அடிக்கப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜனங்க சுகமாகுறாங்க. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. அவர் ஒரே தரம் பலியானார், ஒரே தரம் அடிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற, அதாவது 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார், 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார், ஒரே ஒரு நாள் ஒரு முறை அடிக்கப்பட்டது. இத்தனை தலைமுறைக்கும், இன்னும் வளப்போகிற தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமான செயலாக இருக்குது. பாருங்களேன், தேவன் பண்ணுற ஒரே ஒரு ஆக்ட் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கேட்குறவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஃபஸியை நான் உங்கள் மேலே பேசுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செயலை செய்வார். அது தொடர்ச்சியான நன்மைகளை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது நிற்கவே நிற்காது, அது நிற்கவே நிற்காது. ஆமாம், சும்மா பாருங்களேன், ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை செஞ்சால் அப்புறம் அந்த ஆள் வாழ்நாள் வரைக்கும் பென்ஷன் ஒன்று என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் எப்படி இருக்குன்னா தலைமுறையை தாண்டி அது போகும். ஆமென். தலைமுறையை தாண்டி போகும். ஒரு ஆக்ட் தான், ஒரு செயல் தான். ஆனால் அது ஒரு இடத்துல போய் நிற்காம அது தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அப்போ இயேசு செய்த செயல், இயேசுவை கொண்டு பிதா செய்த அந்த செயல் இன்றைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குது. நாளைக்கு வர்ற மக்களுக்கும் அது எப்படி இருக்க போகுது? ஆசீர்வாதமாக இருக்க போகுது. இன்னும் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அவர் பண்ணது என்னமோ ஒரு 3 மணி நேரம் செயல் தான். ஆனால் 3000 வருஷம் இந்த உலகம் இன்னும் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர், எப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருடைய செயல் அல்லது அவர் பண்ணி வச்சிருக்கிறோடைய மகத்துவம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஒன்ஸ் தான், ஒரே ஒரு முறை தான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு ஜனங்க பார்க்க சுகம் அடைகிறாங்க. ஆமென். ஒரே ஒரு நாள் அவர் நிந்திக்கப்பட்டார். ஆனால் தேவன் அதை எப்படி பண்ணுறாரு, என்றைக்குமே அந்த நாமம் உயர்ந்ததுங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டாரு பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை, சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னா அது ரொம்ப டெம்பரவரி, அது ரொம்ப தற்காலிகம். உங்களுக்கு நித்திய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு எட்டர்னல் க்ளோரியை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. இக்கால பாடுகள்லாம் என்ன? இப்போ சில இடைஞ்சல்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமைக்கு முன்னாடி இதை கம்பேர் பண்ணனா இது ஒத்த ரூபா மாதிரி, அது பல 1000 கோடி மாதிரி, பல 1000 கோடி மாதிரி அவர் அதை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஒத்த ரூபாவை நினச்சி அழுதுட்டு இருக்காதீங்கிறாரு. ஆமாம், ஒத்த ரூபா தொலைச்சிட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் உங்கள் அப்பா யாருன்னா மகா கோடீஸ்வரர். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறது அது தெரிஞ்சால் நம்ம உட்காந்து இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், அழுதுகிட்டோ சோர்ந்துக்கிட்டோ இருக்க மாட்டோம். பாருங்கள், நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை வைத்திருக்கிறார். எப்படி வருது பாருங்க. ஆதலால் இக்கால பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அல்ல. அப்பன்னா என்ன? இந்த பாடையே பார்த்துட்டு இருக்காத, இந்த தேவையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மகிமையை அவர் வைத்திருக்கிறார்.
அந்த க்ளோரிக்கு முன்னாடி, அந்த மகிமைக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற பாடுகள் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ க்ளோரியஸான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதான் ஒரு 3 வீக் முன்னாடி சண்டே மார்னிங் பேசிகிட்டு இருக்கும்போது எலியாவை பற்றி பேசி கொண்டிருந்தேன். அப்போ எலியா சாகணும்னு நினைக்கிறான் இல்லையா. அவன் வாழ்க்கையில் வந்த அந்த பிரச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், கடவுள்கிட்டே போய் சொல்கிறான், ஆண்டவரே என் உயிரை என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, நான் சாகணும்னு என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே போய் சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்தளவுக்கு வாழ்க்கை ரொம்ப அழுத்தமானதாக அவனுக்கு மாறிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த எலியாவுக்கு தேவன் வைத்திருந்த மகிமை எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தா, சாவை விரும்பி சாகணும்னு நினச்ச உனக்கு சாவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, அவன் சாகவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாரு யோசித்து பாருங்களேன். அன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு அது அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு, சாகணும்னு நினச்சான். ஆனால் கடவுள் அவனுக்கு வச்சுருந்த க்ளோரி என்னென்னா, சரித்திரத்திலேயே எப்படி ஏனோக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே மாதிரி மரணத்தையே ஜெயித்து மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ போகிற எலியா, அதை தான் நான் உனக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த டைமில் எலியாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் எலியாவுக்காக வச்சுருந்தேன்னு தெரியுமா, உனக்கு சாவே கிடையாது, உனக்கு சாவே கிடையாது. ஆமென். சாவை விரும்பி செத்து போகணும்னு நினச்சி நீ என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு என்ன கிடையாது, சாவே கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், இக்கால பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி சில இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி இந்த பிரச்சனையே பெருசுங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை விட ஒரு உயர்ந்த நிலைகளுக்கு பல பேருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தீர்வை கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாழ போகிறீங்க. அதான் உண்மை. ஆனால் அந்த தற்காலிக இதை எப்போவுமே அவங்க முன்னாடி காட்டி சொல்கிறேன்ல, அந்த 1 ரூபா காயின்ஸை காட்டி மூட்டை மூட்டையாக அவர் வச்சுருக்கிறத பார்க்க விடாமல் பண்ணிவிடுவோம். அதுதான் அவனுடைய தந்திரம் பாருங்களேன். எல்லாம் அந்த 1 ரூபா காயின் அப்படி கண்ணுக்கிட்ட வச்சுக்கிடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைங்க. இக்கால பாடுகள். ஆமேன். ஆமாம், ஒருத்தர் ரூபா கிட்ட வச்சிங்கன்னா உலகமே 1 ரூபா மாதிரி தெரியும் பாருங்களேன். உலகமே என்ன சைஸ் நினைப்பீங்க, 1 ரூபா சைஸ். ஆனால் தள்ளி 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 இப்படி போனீங்கன்னா அந்த 1 ரூபாங்கிறது கடவுள் வச்சுருக்கிற அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, நத்திங். அந்த மாதிரியான ஒன்று தான். ஏன்னா நம்ம இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த க்ளோரியை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயம் என்ன பண்ணுது, ரொம்ப பெருசாக தெரியுது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமேன். ஓ, வியாதியாக இருந்தான் லாசரு, இயேசு சுகமாக்கி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா இயேசு வரல. வியாதியாக இருந்த லாசர் என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான். இப்போ அவனை கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அப்போது அந்த சம்பவத்தை பார்த்தா, என்ன இது, இயேசுநாதர் அடிக்கடி வந்துட்டு போன வீடு, இயேசுவை ரொம்ப நேசித்த வீடு, அந்த வீடு, அந்த மக்கள் இப்படி ஒரு சோகமான இதில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் டெம்பரவரியாக அதை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்களை பார்க்கும்போது டெம்பரவரியாக நீங்கள் தோற்ற மாதிரியும் டெம்பரவரியாக உங்களுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் யாருக்கும் நடக்காத பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இந்த ஆளுக்கு இது தேவையா, இந்த குடும்பத்துக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நிகழ்வு. ஆனால் இன்னொரு நிகழ்வு ஒன்று இருக்குது, தேவனுடைய மகிமையான நிகழ்வு ஒன்று இருக்குது. அது என்ன நிகழ்வு, 4 நாளைக்கு அப்புறம் பாருங்கள், அந்த மரித்த லாசர் உயிரோடு கூட எழும்புகிறான். அப்போ அந்த லாசர்வின் சகோதரிக்கு இதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா. அவன் அப்போ கூட என்ன நினைக்கிறான்னா, கர்த்தருடைய மகிமைங்கிறது என்ன, ஒரு நாள் லாசர் என்ன பண்ணுவார், உயிரோடு வருவார், உயிர்த்தெழுதல் நாளில், அதை பற்றி இயேசு ஏதோ பேசுகிறார் போல் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஆனால் அவர் என்னைக்கோ செய்ய போகிறத பற்றி பேசலை, இன்னைக்கு செய்ய போகிறத பற்றி பேசுகிறார்.
இன்னைக்கு செய்ய போறதை பத்தி பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தர் என்னமோ நாளைக்கு செய்வார் நாளை கழிச்சு செய்வாருங்கிறது இல்லை. காட் இஸ் a God of now. அவர் இன்றைய தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் இன்றைக்கு ஒன்றை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதான் விஷயம். இன்னைக்குங்க, ஒரு வாரம் கழிச்சு இல்லை நாளைக்கு காலை அல்ல, இன்றைக்கு இப்போது அவர் ஒன்றை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அவன் உயிரோடு எழும்புவான்னு சொல்லும்போது கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆமா ஆண்டவரே ஒரு நாள் எழும்புவான், ஏன்னா எல்லாரும் எழும்புவாங்கன்னு இருக்குதே. தியாலஜிலாம் நல்லா தெரிஞ்சுது அவளுக்கு. எல்லாரும் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் அவர் அது சொல்லலை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென். ஐ ஆம் த லைஃப் அண்ட் ரிசரக்ஷன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் அது. நீ அதை ஒரு ஈவெண்ட் மாதிரி நினைக்கிற, ஒரு நிகழ்வு மாதிரி நினைக்கிற. அது ஒரு நிகழ்வு கிடையாது. ஐ ஆம் த ரிசரக்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போன மாதிரி நடக்காத மாதிரி இருக்கிற அந்த காரியத்தில் தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்தது மனுஷன் இழந்த அந்த மகிமையை அவனுக்கு காட்டவும், அந்த மகிமையை அவன் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 மனுஷனை கடவுள் படைக்கும் போதே அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தான் படைக்கிறாரு. ஒரு க்ளோரியஸாக படைக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானா அதை லூஸ் பண்ணுறான். இப்போ இயேசுவின் மூலமாக அந்த மகிமை திரும்பவும் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்டாண்டர்ட், அந்த வேல்யூஸ், அந்த மதிப்பான வாழ்க்கை, ஆமென், அந்த தேவரகமான வாழ்க்கை அவனுக்கு மீண்டும் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதுதான் அவருடைய நோக்கமே. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மிரக்கிள் இயேசு பண்ணுறார், முதல் அற்புதம். அந்த முதல் அற்புதத்தில் என்ன வருது பாருங்க. மாகோராபா ஷியாட்டே லே பிரேக்கே. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. மகிமைன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகுது. ஆமென். தாம் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அப்போ மிரக்கிள்ங்கிறது என்ன? த மேனிஃபெஸ்ட் க்ளோரி. த மேனிஃபெஸ்ட் க்ளோரி. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். நான் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் சொல்லுவீங்க, இட்ஸ் அ க்ளோரி ஆஃப் காட். ஆமென். இது கர்த்தருடைய மகிமையாக இருக்கிறது. முதலாம் அற்புதத்தை செய்து கர்த்தருடைய மகிமையை அவர் என்ன பண்ணாரா, வெளிப்படுத்தினாரா. எப்படி வருது பாருங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் சைன்ஸ் அட்ரஸிங் மிரக்கிள்ஸ். ஜீசஸ் டிட் இட் Cana of Galilee and reveal his glory, displaying his dignity and his great power openly. அப்போ மகிமைங்கிறது என்னன்னா, தேவன் என்னவா இருக்கிறாரோ அது அப்படியே பார்க்குற மாதிரி வெளியே வர்றது. அதாவது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஆமாம், அப்படியே பேங்க்கில் பணம் இருந்துக்கிட்டே இருந்தால் என்னது, வெளியில் வரணும். அது மாதிரி கர்த்தர் இருக்கிறார் அப்படி கிடையாது. கர்த்தருடைய அந்த மகிமை, அவருடைய செயல் வெளியில் வருது. ஆமென். ரிவீல்டு ஹிஸ் க்ளோரி. அவருடைய மகிமை என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார் இயேசு. கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது, ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்குது. ஒரு பெரிய தேவை அங்கே என்ன பண்ணப்படுகிறது, சந்திக்கப்படுகிறது. அப்போ இழந்து போன மகிமையை திருப்பி கொடுக்கறதுக்கும் அந்த மகிமையை வெளிப்படுத்துறதுக்கும் தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, வர்றாரு பாருங்க. அப்போ ஒரு குருடன் ஒருத்தன் கண்ணு தெரியாமல் இருக்கிறான். இயேசுக்கிட்ட அவங்க சீசர்கள் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இவன் ஏன் குருடனாக இருக்கிறான், இவன் செஞ்ச பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா. இப்போ மனுஷங்க பொதுவாகவே ஏதோ ஒன்று சரியில்லைன்னா என்ன தான் நினைக்கிறாங்க, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்ட, அதனால தான் நீனும் இப்படி இருக்க,
அவன் பிள்ளையும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்கள் பாவத்தை கணக்கில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து அவர் ஆசீர்வதிக்கணும்னா ஒரு ஆளையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அந்த உணர்வில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ஏன்னா கடவுளே கொடுக்கணும்னு நினச்சா கூட இவங்க மைண்டில் ஒன்று இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக பண்ணியிருக்கோம், நமக்கு செய்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு உங்கள் மண்டைக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அல்ல உங்கள் பாவம் அறியாத அவர் உங்களுக்காக பாவம் ஆயிட்டார். ஆமென். இப்போ இயேசு வந்தது உங்கள் பாவத்தை உங்களுக்கு நினைப்பூடுறதுக்கு கிடையாது. ஆமாம், இந்த பாவத்தை பிடுங்கி தூக்கி தூர போட்டுட்டு இந்த பாவத்தினால் வந்த விளைவிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையை மகிமையினால் நிரப்புறதுக்கு அவர் வந்திருக்கிறார். ஆமென். அதை நம்புங்க, அதான் சுவிசேஷம். அங்கே பாருங்கள், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இவங்க பெற்றவங்க செஞ்சதான்னு கேட்டால் கூட ஒரு நியாயமான ஒரு லாஜிக் இருக்குது. இவன் செய்த பாவமானா அதில் எந்த லாஜிக்குமே இல்லை. ஏன்னா இவன் செய்த பாவத்தால் இவன் குருடனாக பிறந்திருக்கானா, இப்போ எனக்கு முந்தின ஜென்மன்னு ஒன்றில் பண்ணானா, இல்லை வயிற்றுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒன்றுமே கிடையாது பாருங்களேன். ஆனால் இயேசு வந்து அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். எப்படி எப்படி வருது பாருங்க. எப்படி வருது? But it was so that the works of God might be displayed and illustrated in him. இவன், அதாவது நீ எப்படி வந்தது ஏன் வந்ததுங்கிறதெல்லாம் விடு, இப்போ கடவுளுடைய செயல் இவன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஆமென். நம்ம ஊரில் பாருங்கள், ஏன் வந்தது இவங்க பண்ணது அவங்க அவ்வளோ சொல்லிடுவாங்களே தவிர குணமாக்க மாட்டாங்க யாரையும். உங்களுக்கு யாரோ ஒன்று பண்ணியிருக்காங்க, சரி பண்ணதை நீங்கள் மாற்றி விடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க, ஆமாம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா ஊருக்கே தெரியுமே. இதுதான் பெரிய ஒரு ப்ராஃபஸி மாதிரி நினச்சிக்கிறதுக்கு பாருங்கள். இயேசு வந்து அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணல, அவர் நேரடியாக டீல் பண்ணுறார். ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அது வந்தது, அதெல்லாம் தூக்கி துறப்படும். ஆனால் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, தேவனுடைய மகிமை இந்த பாடியில் இப்போ டிஸ்பிளே ஆக போகுது அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் கடவுளுடைய மகிமையை டிஸ்பிளே பண்ண வைக்கிற அற்புதமான டிஸ்பிளே போர்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைகள் அவருடைய மகிமை வெளியரங்கமாகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆமென். உங்க ப்ராப்ளம் தான் கடவுள் வேலை செய்யறதுக்கான டிஸ்பிளே போர்டு. ஆண்டவர் வந்து அதில் வேலை செய்ய முடியுங்கிறார். இவன் குருடனாக இருக்கிறான், இவனை பார்க்க வைக்கிறது மூலம் கடவுளுடைய மகிமை இவன் மூலம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெளியில் வர ஆரம்பிக்கிறது. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தேவன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பீங்க. ஆனால் என் பிரச்சனை ஒவ்வொன்றும் அவர் மகிமை வெளிப்படுகிற ஒரு டிஸ்பிளே போர்டாக அது இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்களேன், ஒரு ஹோட்டலோ நகைக்கடையோ துணிக்கடையோ போனால் அங்கே என்னெல்லாம் இருக்குதுங்கிறத எடுத்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்பிளே போர்டு வச்சுருவாங்க. அதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற மாடல்ஸு, அந்த அந்த கடையில் இருக்கிற ட்ரெஸ் உடைய ஆடு, அதே மாதிரி ஒரு ஃபுட் சாப்பிட்ற இடத்துக்கு போனீங்கன்னா அதனுடைய இது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை பார்க்கும்போது அங்கே உள்ளே என்ன இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது நான் சொல்கிறேன், தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி வச்சுருக்கிறாருன்னா, அவருடைய அன்பையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிற டிஸ்பிளே போர்டாக இருக்குது உங்கள் ப்ராப்ளம் ஒவ்வொன்றும். ஆமென். ஆமாம், அப்படி பாருங்கிறார். ஒரு குருடனை பார்த்தோன்னா இது மகிமை வெளிப்படுத்துகிறதுக்கு அற்புதமான இடங்க. ஒரு தேவையை பார்த்தா ஏசு எப்படி பார்க்குறாரு, ஓ இவ்வளோ பெரிய தேவையா, அப்போ அவர் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு இது அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறார்.
ஆமென். இன்னைக்கு கூட இந்த பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற, அதனால தான் இக்கால பாடுகள் அதை பார்க்காதீங்க. அதில் வெளிப்பட போகிற மகிமை கடவுளுடைய அந்த டிஸ்பிளே போர்டாக உங்கள் ப்ராப்ளம் மாற்றப்படுகிறது. ஆமென். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு காரியமாக அது மாறுகிறது பாருங்க. அப்போ குருடனா பார்க்கல, ஒரு டிஸ்பிளே போர்டாக பார்க்குறாரு. இவன் மூலமாக தான் கடவுளுடைய மகிமை வெளியில் என்ன பண்ண போகுது, தெரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை குருடனாக பார்த்தவங்கெல்லாம் இப்போ கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நபராக அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தேவை இருக்குது, ஒரு இக்கட்டான சூழலை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு அது அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. ஆமென். ஆமாம். அதனால தான் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் இயேசு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படிம்பார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்ன பிரச்சனை இங்கே கொண்டு வாங்க. அப்போ என் மகிமையை பெருசாக காட்டுறதுக்கு அதுதான் அற்புதமான இடம். ரொம்ப பெரிய கடனா அப்போ ரொம்ப பெரிய மகிமை வெளிப்படும். ஆமாம். ரொம்ப பெரிய வியாதியா அப்போ ரொம்ப பெரிய மகிமை வெளிப்பட. ஆமாம். ரொம்ப பெரிய வேற மாதிரிங்க என் பிரச்சனை சொன்னால் யாருக்கும் புரியாதுங்க, அப்போ அந்த மாதிரி மகிமை அதில் வெளிப்பட போகிறது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ப்ராப்ளம் ஒவ்வொன்றும் தேவனுடைய க்ளோரி, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான அற்புதமான டிஸ்பிளேயாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம். அதன் மூலம் பார்க்க போகிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையின் மூலமாக மக்கள் பார்க்க போகிறாங்க, இது கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அப்போது இயேசு எப்படி பார்க்குறாரு பாருங்க, குருடன் கண்ணிலேயே அப்படி பார்க்கல. இது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு அற்புதமான ஒரு இடம், அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான்னு அவனை கொண்டுட்டு இருக்காதீங்க. தேவனுடைய மகிமை இவன் என்ன பண்ண போகிறது, வெளிப்பட போகிறது. அப்போ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு. லாசரு மரணத்தை பற்றி கூட இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதா மகிமைப்படும் வேலை வந்தது அப்படின்னு தான் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள், இயேசு பேசும்போது அப்படி தான் இருக்குது. சிலுவையில் போய் அடிக்க போகிறாங்கன்னு பிதா மகிமைப்படும் வேலை வந்தது அப்படிங்கிறார். இந்த வியாதி மரணத்துக்கேற்றவைகளாக இராமல் அது எப்படி இருக்க போகுது, மகிமையான நம்ம ஆட்கள் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாதியே ஒரு மகிமைன்ட்டாங்க. வியாதி மகிமை இல்லைங்க, வியாதியில் வெளிப்பட போகிற கர்த்தருடைய அன்பு சுகம் தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. ஆமென். சிக்னஸ் இஸ் நாட் அ க்ளோரி ஆஃப் காட். கர்த்தர் வியாதி கடவுளுடைய மகிமை அல்ல. வியாதி எப்படி கடவுளுடைய மகிமையாக இருக்க முடியும்? அப்படி சொன்னால் அது மகிமையே கிடையாது. பாருங்களேன், இந்த பிரச்சனை இந்த இவ்வளோ நஷ்டத்தையும் கொடுத்ததே இந்த ராஜா தானா, அவரை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக பார்ப்பீங்க. அம்புடு பிரச்சனைக்கு இவன் தான் காரணம், நம்ம அவனை முதல்ல பிடிங்க அப்படின்ட்டுருவோம். நிறைய நேரத்தில் அப்படி சொல்லி விட்டுருதாங்க. ஆனால் இயேசு எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் இந்த வியாதி கடவுளின் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். அப்போனா என்னென்னா, ஒரு 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 வியாதியை கூட அங்கே பாருங்கள், யோவான் 11:4 இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமை படுவார். என்ன ஒரு பார்வை பாருங்க, எப்படி சொல்றாரு? This sickness will not end in death. இந்த வியாதி மரணத்தில் போய் என்ன பண்ணாது, முடியாது. For the glory and the honor of God, so that the Son of God may be glorified by it. அதாவது இந்த வியாதியை கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா மகிமையாக மாற்ற போகிறார். ஆமென். வியாதி மகிமையானது அல்ல, வியாதியில் வெளிப்படுகிற அவருடைய சுகம் மகிமையாக இருக்கிறது. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சூப்பர் பிளே கிரவுண்டுங்கிறார். என்ன காட்டுறதுக்கு மகனே இதை விட அற்புதமானது இதுவே இல்லை, அதில் தான் நான் வேலை செய்ய முடியுங்கிறார்.
நீங்கள் பிஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, ஓஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு, அதில் தான் நான் யாருன்னு காட்ட முடியும். இது உங்கள் பார்வையே மாற்றும். நீங்கள் எதையும் பார்க்கும்போதும், எந்த ஒரு தேவையையும், எந்த ஒரு வியாதியையும், எந்த ஒரு இம்பாசிபிலிட்டியும் பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, ஓஹோ இவ்வளோ பெரியதா, இவ்வளோ பெரிய பள்ளமா, அப்போ அவ்வளோ பெரிய மகிமை வெளிப்பட போகுது. ஆமென். அப்போ க்ளோரி பெருசாக இருக்க போகுது. ஏன்னா பிரச்சனை பெருசாக இருக்க, அப்போ பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. ஆமென். ஆமாம், பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. அப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேவையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு இம்பாசிபிலிட்டியான சூழ்நிலையையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், பெரிய தேவை, இதன் வழியாக பிலிப்பு சபை மக்கள் போகிறாங்க. ஆனால் பவுலுடைய ஊழியத்திலே அவர்கள் தொடர்ந்து விதைக்கக்கூடியவர்களாக, பவுலுடைய தரிசனத்திற்கென்று அவர்கள் எப்பொழுதும் தங்கள் பணங்களை கொடுக்கக்கூடியவர்களாக பிலிப்பு சபை மக்கள் இருக்கிறார்கள். இப்போ பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்கிறாரு பாருங்க, 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு தேவைன்னாலே மகிமையை தான் பேசுகிறாங்க. ஆனால் எல்லா வசனத்தையும் வேற மாதிரி பேசி வச்சுருக்காங்கங்கிறது தான் உண்மை. இப்போ மகிமையிலே நிறைவாக்குவார்னா மகிமையிலே ப்ரோ, மகிமையிலே. ஒருத்தர் செத்து போயிட்டா என்ன சொல்கிறாங்க? மகிமையில் பிரவேசித்தார். சாவ மகிமைன்ட்டாங்க பாருங்க. அவர் செத்ததுலேருந்து வெளியே வந்தா மகிமைங்கிறார். வியாதிய மகிமைன்ட்டாங்க, அவர் வியாதி குணமாச்சுன்னா மகிமைங்கிறார். எப்படி? அதனால தான் பாருங்க, ஏன் தலைகீழ இருக்குன்னா, தலைகீழ ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க மக்கள், தலைகீழ கேட்டாங்க. நீங்களுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்களா? அங்கே பாருங்க, நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையுமே அப்படி நினைக்க வச்சுட்டாங்க. இங்கே உனக்கு கிடையாது, அங்கே அப்படின்ட்டாங்க. அப்போ வாங்க எல்லாரும் அங்கே போவோம். அங்கே எந்த கரண்ட் பில் கட்டணும்? இங்கே தான் கரண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கு. அங்கே எங்கேயும் ஸ்கூல் ஃபீஸ் எதுவும் கட்டணுமா? பிள்ளைகள் யாரும் படிக்க வைக்கணுமா? கல்யாணம் காட்சி எதுவும் கட்டி கொடுக்கணுமா? ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் அம்புடி தேவையும் இருக்குது. ஆனால் இங்கே தேவை இருக்குமா? அங்கே சந்திப்பார்னா எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையே. தேவையில் நீங்கள் இங்கே இருப்பீங்க, ஆனால் அங்கே சந்திப்பார். அங்கே தேவையே கிடையாது, அங்கே ஒரு தேவையும் கிடையாது, அங்கே தேவையே இல்லை. அங்கே ஒரு குறைவும் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஒரு தேவையும் இல்லை. இங்கே உனக்கு தேவை இருக்கிறதா? கவலைப்படாதே, அங்கே சந்திப்பார். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பிரசங்கத்தை இவ்வளோ நாள் பண்ணவும் செஞ்சு கேட்கவும் வச்சுருக்காங்களே நம்மளை ரொம்ப வருஷமா. எப்படி இருக்குது பாருங்களேன் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னைக்கோ சந்திக்கிறத பற்றி பவுல் சொல்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலேன்னா அங்கேயே தூக்கிடக்கூடாது. அந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் அதை பார்க்கும்போது வாட் அ க்ளோரியஸ், க்ளோரியான ஒரு விதத்தில், மகிமையான விதத்தில் அது சந்திக்கப்படும். ஆமென். And my God will liberally supply your every needs according to his richness in glory in Jesus Christ. அதாவது அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின் அளவின்படி அது சந்திக்கப்படும். Amen. According to his richness in glory in Jesus Christ. My God shall supply all your needs and according to his richness and glory in Jesus Christ. அதாவது அவர் அளவில் இருந்து உங்கள் தேவையை சந்திப்பாராம். உங்கள் தேவையின் அளவில் இருந்தல்ல, அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகத்துவம் அதிலிருந்து சந்திக்கப்பட்டா எப்படி சந்திக்கப்படும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சாதாரணமான ஆள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறார். அவர் ஒருத்தருக்கு உதவுனா அந்த உதவி எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஊர்லேயே பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவர் ஒருத்தருக்கு உதவுனா எப்படி இருக்கும்? ஒருத்தர் உலக பணக்காரர், அவர் ஒரு டொனேஷன் கொடுத்தா எப்படி கொடுப்பார்? கொடுக்குறாங்க பாருங்கள், எத்தனை மில்லியன்ஸ் டாலர்ஸ் டொனேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க ரிச்னஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. பார்த்தா எத்தனையோ நாடுகளுக்கு கோடியாக என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அப்போ
தேவன் உங்கள் தேவை எப்படி சந்திப்பார்னா அவர் லெவல்ல இருந்து சந்திப்பாருங்கிறார். அவருடைய ரிச்னஸ்ல இருந்து சந்திப்பாருங்கிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகிமையிலே அப்படிங்கிறதுல மகிமையான விதத்தில் அல்லது அவருடைய மகிமையின் அளவில் இருந்து அந்த தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணப்படும்? சந்திக்கப்படும். மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். இந்த தேவையை சந்திப்பார், இந்த தேவையை சந்திக்க மாட்டார், கிடையவே கிடையாது. ஆல் யுவர் நீட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் யுவர் நீட்ஸ். ஆமென். எவ்ரி நீட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எவ்ரி நீட். எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அதுவும் தேவையின் அளவின்படி அல்ல, மகிமையின் அளவின்படி தேவைகளை சந்திப்பார். தேவையின் அளவின்படி அல்ல. 100 ரூபா தேவையா, இந்த 100 ரூபா வச்சுக்கோ, அப்படி கிடையாது. 100 ரூபா உங்களுக்கு தேவை, ஆனால் மகிமையின் ஐஸ்வர்யத்தில்னா 100 ரூபா தேவைப்படுற ஆளுக்கு கோடி ரூபா வர்ற மாதிரி இருந்தால் தான் அது மகிமையின் ஐஸ்வர்யம். என்னங்க, நான் 100 தான் எதிர்பார்த்தேன், என்ன இப்படி? பைபிளே அதாங்க. மனிதன் தன் தேவையின் அடிப்படையில் கேட்கிறான். கர்த்தர் அவருடைய அன்பின் அடிப்படையிலும் மகிமையின் அடிப்படையிலும் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஒரு பிள்ளைய கேட்குறான். ஒரு பிள்ளைய என்ன பண்ணுறான்? கேட்குறான். ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பிளஸ் யூ. ஆபிரகாம் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான்? கேட்குறான். அவனை கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணுறாரு? வானத்து நட்சத்திரங்களை காமிச்சு இதெல்லாம் என்னங்கிறார். இதெல்லாம் எதுக்கு என்ன? நான் ஒன்று தானே கேட்டேன், ஒரே ஒரு பிள்ளைய தான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இல்லை, உன் சந்ததி இவனமாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் தேவையின் அடிப்படையில் கேட்ட, ஆனால் நான் என் மகிமையின் அடிப்படையில் தான் உனக்கு தருவேன். புரியுதா? மனிதர்கள் அவங்க தேவையின் அடிப்படையில், இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அதிலிருந்து தான் நம்ம கேட்போம். ஆனால் கர்த்தர் நான் அப்படி தரமாட்டேன், என் அளவிலிருந்து உனக்கு தருவேன். ஆமென். நாட் அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸ், அக்கார்டிங் டு மை ரிச்னஸ். ஆமென். அக்கார்டிங் டு மை ரிச்னஸ் அண்ட் க்ளோரி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையிலிருந்து அவருக்குள்ளாய் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். எவ்ரி நீட்ஸ். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, குறைவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, வியாதியை பார்க்குறீங்கன்னா, கஷ்டத்தை பார்க்குறீங்கன்னா, ஒரு சவாலை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா, அது கர்த்தரின் மகிமை வெளிப்படுகிற டிஸ்பிளேயாக அது இருக்கிறது. ஆமென். அதில் கர்த்தரின் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். எந்த காரியங்களில் பாடுகளை உபத்திரவங்களை பார்த்தீங்களோ அந்த விஷயத்தில் தேவ மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். த மேனிஃபெஸ்ட் க்ளோரி. தேவனுடைய குணாதிசயங்களும் தேவனுடைய வல்லமையும் தன்மையும் வெளிப்படுகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளிலும் சூழ்நிலைகளிலும். அது அதற்கான ஒரு நேரமாக இருக்குங்க, அதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது. பாவம் பெருகின இடத்திலே கர்த்தருடைய கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அப்போ பாவங்கிறோம், கடவுள் சொல்கிறாரு, நீ பாவம்னு சொல்லிட்டு இருக்கிற, அதில் என் கிருபை அதிகமாக வெளிப்பட போகுது. ஆமென். என் கிருபை வெளிப்படுற என்னுடைய கிருபை வெளிப்படுற ஒரு இதாக நான் மாற்ற போகிறேன். யார் ரொம்ப மோசமான ஆள்னு சொல்லிகிட்டே இருக்கிறியோ அந்த ஆளை மேலே என் கிருபை வரும்போது, என் மகிமை வரும்போது, அவர் தான் உலகத்தில் சிறந்த நபராக மாறிடுவார். யார் ரொம்ப ஏழ்மையிலையும் கஷ்டத்துலேயும் தேவையில் இருக்கிறாங்களோ அந்த நபர் மேலே என்னுடைய மகிமை வரும்பொழுது அவர் சில பேருடைய தேவையை சந்திக்கிற ஒரு நபராக அவர் மாறிவிடுவார். ஆமென். அப்போ பாருங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்குற ஒரு சீசன் இது. ஆமென். தேவனுடைய மகத்துவங்களை அனுபவிக்கிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலைக்குள்ளே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனை குறித்து, நம்முடைய தகப்பனை குறித்து வேதம் சொல்லும்போது கூட எப்படி சொல்லுது பாருங்க, மகிமையின் பிதாவுமானவர். ஆமென். எபேசியர் 1:16 பாருங்க, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். எல்லாம் சொல்லாமா? மகிமையின் பிதாவுமானவர். அவர் எப்படிப்பட்டவர்னா பாருங்க, that the God our Lord Jesus Christ the Father of glory. சும்மா ஏதோ எனக்கு ஒரு அப்பா அப்படி நினச்சிக்க கூடாது. எனக்கு இருக்கிற ஒரு மகிமையின் பிதா.
க்ளோரியஸ் ஃபாதர். சும்மா ஏதோ ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படி கிடையாது. என்னுடைய அப்பா மகிமையின் பிதாவாக இருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு ஒரு அப்பா இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அவர் சில காரியங்களை எனக்கு செய்ய விரும்பலாம், ஆனால் செய்ய திராணியற்றவராக அவர் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பா செய்ய விருப்பம் உள்ளவராகவும் அதை செய்ய திராணி உள்ளவராகவும் இருக்கிறார். அதனால தான் க்ளோரியஸ் ஃபாதர். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் பிதா. மகிமையின் பிதா. சும்மா ஏதோ எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, பாவம் நானும் கஷ்டப்படுதான் அவரும் கஷ்டப்படுதார், அந்த மாதிரி அப்பா கிடையாது. இவர் உலகத்தின் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிற அப்பா. ஆமென். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அப்பா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒரு அப்பா. ஆமென். அப்போ பாருங்க, ஒரு நமக்கு சும்மா ஏதோ ஒரு அப்பா, ஒரு தேவன் கிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படி கிடையாது. மகிமையின் பிதாவை, வெறும் அப்பாவை நீங்கள் அறியணும் பாருங்க, அதுவே ஒரு வெளிப்பாடு தான். கடவுளை அப்பாவா அறிவதுங்கிறது ஒரு வெளிப்பாடு தான். நான் சொல்கிறேன், அப்பாவை அறிவது மட்டுமல்ல, அந்த அப்பா மகிமையின் அப்பாவாக இருக்கிறார். க்ளோரியஸ் ஃபாதராக அவர் இருக்கிறார். எதுவும் செய்ய முடியாதவராக கையை பிசைஞ்சுக்கிட்டு நானும் என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அப்பாவாக இல்லை, மகிமையின் தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படி அந்த வெளிப்பாட்டை பெறணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணுறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆமென். மகிமையின் பிதா, க்ளோரியஸ் ஃபாதர். அப்போ சாதாரண ஒரு அப்பா இல்லை, எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஒரு அப்பாவை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமாம். ஒரு திராணி உடைய ஒரு தகப்பன், ராஜரீகம் பண்ணுகிற ஒரு தகப்பன், ஆளுகை செய்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அப்போ அவர் தான் உங்கள் அப்பா. சில நேரம் நம்முடைய கெப்பாசிட்டி நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, அதுக்கு மேலே அவங்க ஆசைப்படவும் மாட்டாங்க, கேட்குறதும் இல்லை. எதுக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனை பற்றி நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததுன்னா நம்மளும் லிமிட் பண்ணிப்போம். இவர் அப்படி கிடையாது. இவர் சகல திராணியையும் உடையவராக, ஆமேன், மகிமையின் பிதாவுமாக அவர் இருக்கிறார். ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த வீக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு வீக்காக உங்களுக்கு இருக்கு. ஆமேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமேன். நீங்கள் என்னத்தை கொண்டு வச்சாலும் அதில் க்ளோரி டிஸ்பிளே ஆகும். அது க்ளோரியினுடைய டிஸ்பிளேயாக அதை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சில தேவைகள், சில பிரச்சனைகள், அதுதான் சொல்கிறேன், இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல 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 அல்ல. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்ன பண்ணும்? அதிக கனமான மகிமையை அது கொண்டு வரும். ஆமென். அதனால தான் என்ன சொல்லுதுன்னா, ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக பார்க்காத, ப்ராப்ளம் க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய டிஸ்பிளே போர்டு. ஆமென். இதில் தான் நான் என் கர்த்தரை பார்க்க போகிறேன், இதில் தான் அவர் கரத்தை நான் பார்க்க போகிறேன், இதில் தான் அவர் வல்லமையை நான் பார்க்க போகிறேன். இப்படி போயிட்டீங்கன்னா க்ளோரி நீங்கள் உங்கள் கண் பார்க்கும்போதே அங்கே மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் கண்கள் காணும் போதே அங்கே மகிமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறதே அவர் 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 அந்த மண்டலத்திலேருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த ரெல்மில் இருந்தால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? மரணம் எப்படி தெரியுது? மரணமாக தெரியல, இது மூலம் அப்பா மகிமைப்பட போகிறாரு. வியாதியை பார்க்குறாரு, குருடனை பார்க்குறாரு, இன்னும் இப்படி குருடனாக இருக்கிறாங்க, இது மூலம் அப்பா தெரிய போகிறாரு. ஆமென். என்னது ரசம் குறைவு போட்டிருக்குதா? குறைவா அப்படி பார்க்கல, இது மூலம் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமென். இன்னும் பெரிய தேவைகளை காட்டும்போது அவருக்கு தேவையா, இன்னும் இம்புட்டு தான் இருக்குதா, இவ்வளவு பைசா தான் இருக்குதா, இதை வச்சுக்கிட்டு எப்படி இம்புட்டு பேருக்கு சோறு போடுறது அப்படி பார்க்கல, இது அப்பாவுடைய மகிமையை நான் காட்டுறதுக்கு அற்புதமான ஒரு நேரமாக இது இருக்கிறது. இது ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு வருதுன்னா உங்கள் பார்வையே வேறு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு மாதிரி எல்லாத்தையும் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம். உங்கள் குறைவுகளையும், உங்களுடைய இயலாமையும், உங்கள் பலவீனங்களையும், உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, இதிலே அவர் மகிமையை நான் பார்ப்பேன்,
இதிலே அவருடைய மகத்துவத்தை நான் பார்ப்பேன், இதிலே அவருடைய செயலை நான் பார்ப்பேன், கர்த்தருடைய கிரியைகள் இதிலே வெளிப்படுகிறதை நான் பார்ப்பேன். ஆமென். என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நாம வெறும் இப்போ பார்க்குறோம்ல, அதனால தான் அவர் அப்படி பார்க்கல. ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ஒரு சின்ன பிள்ளை மரித்து போயிருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இல்லை இல்லை, இவ நித்திரையாய் இருக்கிறாள். லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். இல்லை இல்லை, அது கடவுளுடைய மகிமைக்கு எதுவாக மாறப்போகுது. லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வேலை போயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதர் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஒவ்வொரு நெகட்டிவும் ஜீசஸ் கேட்கும்போது அவருக்குள்ளேருந்து வேற ஒன்று வருது. ஓ அப்படியா, திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குதா, மரித்து போயிட்டாங்களா, கண்ணு தெரியலையா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, அவர் அம்புட்டையும் என்ன பண்ணுறாருன்னா, அதுதான்டா எனக்கு வேணும், என் அப்பா யாருன்னு காட்டுறதுக்கு அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறார். பிள்ளை இல்லாதவனை கூட்டிகிட்டு வந்தாதான் இவனுக்கு என் மகிமையை நான் காட்ட முடியும். ஆமென். குடும்ப வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைங்க. அப்போ அவனை கொண்டு வந்தாதான் என் க்ளோரியை காமிச்சு இது க்ளோரியஸ் ஃபேமிலின்னு காட்ட முடியும். அன்பான தம்பதிகளை வச்சு பண்ண முடியாது. ஒரே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கப்புள்ஸ் தான் வேணும் என் க்ளோரியை காட்டுறதுக்கு. அந்த குடும்பத்தின் மூலம்தான் என் மகிமை வெளியில் வரப்போகுது. இங்கே ஒரு ஃபேமிலிஸ் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பயங்கரமான பிரபலமான தம்பதிகள். எதுலன்னா சண்டை போடுறதில்ல. ஏன்னா தெரியும்ல, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கே தெரியும், அந்த பகுதிக்கே தெரியும், அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே போர்டாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த முதல்ல அவர் மட்டும் நம்ம சபைக்கு வர ஆரம்பித்தார். ஒரு நண்பர் மூலமாக வந்து வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு வாரம் 10 நாள் அவருக்குள்ளே சில மாற்றங்கள். அப்புறம் அவங்க வீட்டம்மா வந்து, என்ன இது, இந்த ஆள் இப்போ சண்டைக்கே வரமாட்டுக்காரு, இவருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றார். நம்மளும் அங்கே போவோம் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்த ஒரு 2 வாரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து உட்காந்து அவங்க கேட்டு இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க சூப்பர் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த வீட்டில் எப்பவும் தட்டுப்பறக்கும் சண்டைகள்லாம் இதாகவும் இப்போ என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வேறு டிஸ்பிளே போர்டாக இருந்த அந்த ஃபேமிலி இப்போ காட்ஸ் க்ளோரியினுடைய டிஸ்பிளே போர்டாக அது மாறிடுச்சு பாருங்களேன். ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. அப்போது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளங்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் அதில் தான் மகிமையை பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பண பிரச்சனை இருக்கா, டெஃபினட்டாக எழுதி வச்சுக்கோங்க, க்ளோரியஸ் ரிச்னஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. மகிமையின் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் சரீரத்தில் எப்போ பார்த்தாலும் பலகீனமாக இருக்கா, நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தை தொடுகிறவர்கள் குணமடைய ஆரம்பிப்பார்கள். உங்கள் நிழல் பட்டு ஜனங்கள் குணமடைய ஆரம்பிப்பார்கள். உங்கள் பாடி தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு டிஸ்பிளே போர்டாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாமே அப்படி மாற்றுங்க. எல்லாத்தையும் நம்ம அப்படி பாருங்க. ஏதாவது ஒரு செய்தியை கேட்குறீங்களா, உடனே அப்படின்றக்கூடாது. கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன். I will see the glory of God. Any negative circumstances or negative news, ஆமென், அது என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு காரியமாக அது மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், என் கண்கள் அதை காணும். எது ஒரு அவமானமான ஒரு விஷயமா மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் மகிமையாக அவர் மாற்றுறார். அதை தான் மகிமையாக அவர் மாற்றுறார். ஹல்லேலூயா. இந்த மாலையில் ஒரு ஸ்டடி மாதிரி இல்லாமல் எப்போவுமே ஒரு ப்ரிஃபெட்டிக்கான ஒரு ஸ்டடியாக தான் கர்த்தர் இந்த மாலையை மாற்றிருக்கிறாரு. ஆமாம், என்னுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. You will see the glory of God. Makla mora satara bala katara. You will see my glory. நீ மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை அநேகர் காணப்போகிறார்கள். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆமென். Glory to glory.
க்ளோரி டு க்ளோரி. ஒரு சில க்ளோரியஸான திங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க, பார்க்காம கிடையாது. ஆனால் தேவன் இந்த மாலை வேளையில் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமென், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். இதுவரைக்கும் ஒரு தலைமுறை ஒரு மகிமையை பார்த்தது, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில கர்த்தருடைய செயல்களை பார்த்தீங்க. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் இன்னும் ஒரு பெரிய லெவலில் அவருடைய க்ளோரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். அது உங்கள் சரீரத்தில் வெளிப்படும், அது உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும், அது உங்கள் பிஸ்னஸில் வெளிப்படும், அது உங்கள் ஃபைனான்ஷியல் ஏரியாவில். ஐ ஸ்பீக் த க்ளோரி ஆஃப் காட். மாகாரா சட்டலா ப்ரோதே ரேபே நாகோரா. உங்கள் ஃபைனான்ஷியல் ரெல்முக்குள்ள இதுவரை வராத கர்த்தரின் மகிமையை, இதுவரை வெளிப்படாத கர்த்தருடைய மகிமையை நான் பேசுகிறேன். ரீமா நாதாரா சேத்தே ரேபே. சாதாரண ஒரு ஐஸ்வர்யம் அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யங்கள். The glorious wealth, the glorious richness. Amen. According to his richness. இதுவரைக்கும் நீங்க உழைச்சதுக்கு ஏதோ ஒன்று பார்த்துருக்கலாம், நீங்க விதைச்சதுக்கு சிலதை அறுத்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது அதை அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ரீகா மாட்டா லாபோ ராத்தே ரேபே ரேடே லேம்ரமா கோதா ராபோ கோலாபாரா ரீடாலா ப்ரோஷாடாலா ஹந்தராபாலா ரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மகிமையை பார்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, மகிமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக, மகிமையை சுமக்கிறவர்களாக, மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக அவர் உங்கள் வாழ்க்கையை வைக்க போகிறார். நீங்க தான் அந்த மகிமை வெளிப்படக்கூடிய அந்த டிஸ்பிளே போர்டாக, அந்த டிஸ்பிளேயாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். யூ ஆர் த டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஆமென். ரேகா மாஷே டேலே ப்ரோகா தாராபா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனை மக்கள் பார்ப்பார்கள், உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தரை மக்கள் பார்ப்பார்கள். ஷேகாரா போட்டாலா பிரேட்டாரா போலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் மட்டா தெரிகிறதோ, எதெல்லாம் குறைவாய் தெரிகிறதோ, எதெல்லாம் இழிவாய் தெரிகிறதோ, எதெல்லாம் கொஞ்சமாய் தெரிகிறதோ, எதெல்லாம் மரித்ததாய் தெரிகிறதோ, எதெல்லாம் அரைகுறையாய் தெரிகிறதோ, எதெல்லாம் ஒரு தேவையாய் தெரிகிறதோ, நான் சொல்றேன் அதெல்லாம் தான் மகிமை சூழும் இடமாக, அது எல்லாம் தான் மகிமை வெளிப்படும் இடமாக, அது எல்லாம் தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஷேகேடா லாபா ராகா தாராபோ. Hallelujah, hallelujah, hallelujah. Re mashata labara setere. Hallelujah. இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். Hallelujah. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்றார், என் மகிமையை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னா, விக்கிரகத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் என் மகிமை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஆமென். என் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன். இயேசு சொன்னார், பிதா எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களுக்கு தருகிறேன். ஆமென், ஆமென். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஷேகே ரேமா டாலா பிராதா ராபாலாரா. உங்க வாழ்க்கை இனி மகிமையின் சீசன். ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் வந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது. The season, the glorious season, it will be start in your life. ஆமென். இனி ஆர்டினரியா இருக்காது உங்க வாழ்க்கை, இனி ஆர்டினரியா இருக்காது உங்க மினிஸ்ட்ரி, இனி ஆர்டினரியா இருக்காது உங்க பிசினஸ், இனி ஆர்டினரியா இருக்காது உங்க வாழ்க்கையின் காரியங்கள். இனி கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். You will see the manifest glory of God. Sheka rama tala braka tarabo ruterena shadala katarabo. டாடி, இது அடையாளமாய் அவங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும்படி இப்போதே நான் பேசுறேன். சரீரங்களிலே மகிமை வெளிப்படுவதாக, அவருடைய தேவையிலே ஒரு ரிச்னஸ் வெளிப்படுவதாக. ஆமென். எந்த குறைவுகளிலேயும் இப்பொழுது ஒரு மகிமை வெளிப்படுவதாக. எந்த இழப்புகளிலே அவர்களும் இருந்தாலும் அந்த இழப்பிலிருந்து மீண்டும் வரத்தக்கதான ஒரு மகிமை வெளிப்படுவதாக.
கடனில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு மகிமை வெளிப்படுவதாக, வியாதியிலே ஒரு மகிமை வெளிப்படுவதாக, தேவையிலே ஒரு மகிமை வெளிப்படுவதாக, வாழ்க்கையின் துக்கங்களிலே கவலைகளிலே ஒரு மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதை மாம்சமான யாவும் ஏகமாய் காணும், ஏகமாய் காணும். அந்த வட்டாரத்திலே அந்த பகுதியிலே இருக்கிற மக்களே பார்க்கத்தக்கதான ஒரு மகிமை அந்த சபைகளிலே வெளிப்படட்டும், இந்த ஊழியங்களிலே வெளிப்படட்டும், அந்த குடும்பங்களிலே வெளிப்படட்டும், அந்த உறவுகளிலே வெளிப்படட்டும். ஆமென், ஆமென். இவர்களா, இவங்க வாழ்க்கையிலையா, இந்த இடத்திலேயா? ஓ glory, glory, glory. Oh, I speak the manifest glory, Father. Shakara boda la brata rabo rida labo sheke la brata rabalara. மகிமையின் பிதாவே, மகிமையின் பிதாவே, மகிமையின் தேவனே. Hallelujah. Shedala boka taraba ribo kola bahate rebeta la brata rabalara. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் மூலமாய் இந்த மகிமை வெளியரங்கமாவதாக. இனி ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது அது க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு காரியம். அது பாவம் அல்ல, அது வியாதி அல்ல, அது தேவை அல்ல, அது மரணம் அல்ல, அது கர்த்தரின் மகிமையை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு வேலையாய் அது இருக்கிறது. Makora satata parakatara ritele brokonda lagate rebelebre nema nahazatele brakatara balararara. I speak your glory. I release the glory. The பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில, டாடி I speak the glory of God and I release it. I release it, the glory of God. I release it, the glory of God. Riga moshata la brata rabo. பாடியில, மைண்ட்ல, அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, வாழ்க்கையின் எந்த காரியங்களை பிசாசு செத்ததென்றும் முடிந்ததென்றும் தொலைந்ததென்றும் என்று பயங்காட்டி கொண்டிருக்கிறானோ அதிலெல்லாம் மகிமை வெளிப்படுவதான். Oh, Sheka Ramanate Rebo Katalabara. Oh, Shiatele Brokanda Labara Balara. Hallelujah, hallelujah. Oh, thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் மட்டான நாட்களை அல்ல, மகிமையான நாட்களை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்பெஷலா இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய glorious, the month of glory, ஒரு மகிமையின் மாதமாய், ஒரு மகிமையின் மாதமாய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காய் நன்றி. இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும், கண்ணால காண்கிற ஒரு மாதமாக. ஓ ரஷேகர படல பரபல பரபல ரரரர ரீபடல ரஷ்யாட்டேல பிரகதர போடல பரலரரர. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தம்மோடு இருக்கிறதையும் அவர்களுக்காக யாவற்றையும் செய்கிறதையும் அவர்கள் காணட்டும் தாப்பனே. ஓ மகிமையின் தகப்பனை பார்க்கட்டும், மகிமையின் பிதாவை அனுபவிக்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும் தாப்பனே. நீங்க செய்கிறதற்காக நன்றி. ஹalleluya. ஷேகே டேக் கண்ணிலே ஒரு புது விஷன்ஸை நீங்க வைக்கிறதுக்காக நன்றி. அவங்க ஆட்டிடியூட்ஸ்ல ஒரு நியூ சைட் அவங்களுக்கு உண்டாகிறது, ஒரு புது பார்வை இன்றைக்கு உண்டாகிறது. இனி எதை ஒன்றை அவர்கள் பார்க்கும் போதும் அதை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்க போகுது, அதை காண்ற விதமே வேற மாதிரி இருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். அவங்க பார்க்கும் போதே ஒரு மகிமை வெளியரங்கமாகட்டும், காணும் போதே ஒரு மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக, பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக, பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. இயேசு எப்படி தன் ஒவ்வொரு கிரியையின் மூலம் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள் போற இடத்திலெல்லாம் அதே மகிமை வெளிப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். தேவ குமாரர்கள், தேவ புத்திரர்களாய் அவர்கள் வெளிப்படுவார்களாக. ஷாக்லேமா டாலா காதாராபோ ரூட்டாலா ப்ரோகேண்டே லேப்ரா டா 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 டா. ஹalleluya. எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானதை ஜீவனுக்கு ஏதுவானதாக மாற்றுவார்களாக.
அவமானத்துக்கு ஏதுவானதை மகிமைக்கு ஏதுவானதாய் மாற்றுவார்களாக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த மாலையில் எங்கள் மேல் பேசப்பட்ட வார்த்தைக்காக, எங்கள் மேல் வந்த கிருபைக்காக, எங்கள் மேல் வந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது அப்படியே அவங்க வெளிப்படுகிறத பார்க்கட்டும். நான் என் காலில் கேட்டேன்னு இப்போ என் கண்ணால் காண்கிறது. ஆமேன், ஆமேன். கையால் தொடட்டும் ஆண்டவரே. ஆமேன். தொடக்கூடிய ஒரு மகிமையாய், காணக்கூடிய ஒரு விதத்திலே அது இருக்கட்டும் தாப்பனே. அப்பா, நீங்கள் செய்கிறீங்க, அதற்காக நன்றி. நீ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். we believe the glory of God. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறது, இன்னைக்கு நீங்கள் விதைக்கிறத இப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட கொடுங்க. நான் ஒரு ஃபினான்ஷியலி ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனை நான் பார்க்க போகிறேன். ஆமென், ஆமென். ஒரு காரியம் எனக்கு வெளிப்படுகிறத நான் பார்க்க போகிறேன். I will see the glory of God. ஆமென், 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 ஆமென். பைபிளில் பாருங்கள், மகிமைங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. ஆமென். பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. அப்போ க்ளோரியை எது கூட அவர் ஒப்பிடுறாரு? க்ளோரியை எதை கூட அவர் கனெக்ட் பண்ணுறாரு? பொண்ணு வெள்ளியோடு என்ன பண்ணுறாரு? கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ கர்த்தருடைய மகிமை நிரப்புன்னா அதில் ஒன்று ப்ராஸ்பரிட்டி, அதில் ஒன்று செழிப்பு. ஆமென். தெய்வீக சுகம், உயிர்த்தெழுதலின் வல்லமை, தேவைகள் சந்திக்கப்படுறது மாத்திரம் இல்லை. நான் சொல்கிறேன், பொண்ணா கொட்டும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். வெள்ளியும் பொண்ணும் பெருகும். மகிமை வரும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இவங்க மகிமைன்னா வேற எதையாவது நினச்சிடக்கூடாது இல்லையா? முந்தின வசனம் என்னது? முந்தின வசனம் என்னது? முந்தின வசனம், சகல ஜாதியிலும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையினால் நிறைய பண்ணுவேன்னா எதனால நினச்சிக்க கூடாது. இப்போ அடுத்த வசனம் படிக்கணும். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர். அப்போ இந்த இடத்துல சொன்ன மகிமை என்ன? ஆமென். சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இதுவரை வராத ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். இதுவரை வராத வெள்ளி, இதுவரை வராத பொண்ணு, இதுவரை வராத பொருளாதார மாற்றங்கள், அபிவிருத்திகள் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். ஏழைகளா இருக்க முடியாது, கடனாளிகளா இருக்க முடியாது, பஞ்சத்துல இருக்க முடியாது, குறைவுல இருக்க முடியாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஐ ஸ்பீக் தட் க்ளோரி. ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகள் மேல ஐ ஸ்பீக் தட் க்ளோரி. ஆமென். ஐ ரிலீஸ் தட் க்ளோரி. உங்க ஃபைனான்ஸ் மேல நான் அதை பேசுறேன், உங்க பேங்க் அக்கௌண்ட் மேல அதை நான் பேசுறேன், நீங்க செய்கிற தொழில்கள் மேல நான் அதை பேசுறேன். வெள்ளியும் பொன்னும் வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய மகிமை இதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை பார்த்ததை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். ஆமென். மோசேயின் முகத்தில் இருந்த மகிமையை விட இயேசுவின் முகத்தில் இருந்த மகிமை பெரியதா இருந்தது. அது ஒளிந்து போகிற மகிமை, இது ஒளியாத மகிமை, இது பெருகுகிற மகிமை. நான் சொல்றேன், அந்த நாள்ல இருந்த ஊழியத்தை விட இனிமே வெளிப்பட போகிற ஊழியத்தில் வெளிப்பட போகிற மகிமை பெரியதா இருக்கும். ஆமென், 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 ஆமென். ஏன்னா அது மரணத்தை சொன்ன ஊழியத்தில் இருந்த மகிமை, இது ஜீவனை பேசுகிற ஊழியத்தில் இருக்கிற மகிமை அதை விட பெரியதா இருக்கும். வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்லையும் க்ளோரியஸை நீங்க பார்க்க போறீங்க, மகிமையை பார்க்க போறீங்க, மேனிஃபெஸ்ட் க்ளோரியை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். டாடி, இன்னைக்கு விதைக்கிற எல்லா விதையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் கூகுள் பே ஆர் ஃபோன்பே எதுலேயோ அவங்க இன்னைக்கு விதைக்கிறாங்கன்னா அவங்கள நான் பிளஸ் பண்ணுறேன் சுவாமி. அவங்க ஃபைனான்ஸில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இன்க்ரீசஸை நான் பேசுகிறேன், இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் க்ளோரி மேனிஃபெஸ்டேஷனை நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் சம் சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷன்ஸை நான் பேசுகிறேன். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடனில் இருந்து வெளியே வருவார்களாக.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வீடுகளை வாங்குவார்களாக, நிலங்களை வாங்குவார்களாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உயர்வுகள் வருவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருக்கங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுகிறேன், இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் டாடி. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.